காதலை எதிர்க்கிற ஒரு இளவரசர் ஒரு காதல் ஜோடிய காதலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே எரிக்கிறாரு. இந்த மாதிரி காதலுக்கு அகேன்ஸ்டா உள்ள மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷுவல்ல பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். அந்த அங்கேயே தெரிஞ்சு போச்சு இந்த கிஸ் படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு சின்ன ஐடியா. இந்த கிஸ் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்க ஹீரோவுக்கு காதலை கண்டாலே பிடிக்க மாட்டேது, காதல் ஜோடியை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேது. இந்த மாதிரி யாராவது அவருக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ற மைண்ட் செட்லயே தான் இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு ஒரு அமானுஷமான ஒரு புக்கு வந்து சேருது. அந்த புக்கு வந்த நாள்ல இருந்து யாராச்சும் கவின் கண்ணு முன்னாடி கிஸ் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பர் பவர் மாதிரி அவங்களோட எதிர்காலம் என்ன, அவங்களோட காதல் சக்சஸ் ஆகுமா இல்லையா, அப்படி சக்சஸ் ஆச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற நிறைய விஷன்ஸ் கவினுக்கு முன்னாடியே ஃபீச்சர் ப்ரெடிக்டர் மாதிரி வந்து போகுது இந்த சூப்பர் பவர். அந்த விஷன்ஸ் வரது மட்டும் இல்லாம அது உண்மையாவே நடக்கவும் செய்யுது இந்த படத்துல. இது எதனால இவருக்கு இப்படி ஆகுதுன்ற ஒரு நோக்கத்துல அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்க போறாரு. அந்த சமயத்துல தான் இந்த புக்கு யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த புக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து வந்ததுனால ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்க போறாரு. அதனால ஹீரோயின் நடத்துற ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல போய் கலந்துக்கிறாரு. கலந்துக்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த புக்கு எதனால இவர்கிட்ட வந்துச்சு, இந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாம் எதனால வந்து போகுது, காதலே பிடிக்காத கவினுக்கு காதல் வந்துச்சா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கவின், பிரீத்தி அஸ்ரானி, விடிவி கணேஷ், மிர்ச்சி விஜய், தேவயானி, ரமேஷ், பிரபுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ல இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த கிஸ் படத்துல. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை ஒரு மாதிரி செட்டில்டா ஆக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிற கவினும் அண்ட் பிரீத்தியும் தான். கதாநாயகனா நடிச்சிருக்கிற கவின் படத்துல வர எல்லா ஹியூமர் சீன்ஸ்லயும் ஆகட்டும், படத்துல வர எமோஷனல் சீன் ஆகட்டும், அது இல்லாம அவருக்கு வர சின்ன சின்ன ஆக்ஷன் சீன் ஆகட்டும், இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரேஞ்சில சூப்பராவே நடிச்சு கொடுத்திருக்காரு. தென் அயோத்தி படத்துல நடிச்ச பிரீத்தி இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ரொம்பவே கம்போஸ்டா ஒரு கிளியரான கான்பிடென்டான ஆக்டிங்க கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. தென் இந்த படத்தை ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாம ஃபுல் ஃபன்னா ஒரு மாதிரி கமர்ஷியலாவே கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அது ஒரு அளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரியே கையாண்டிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சதீஷ். தென் இந்த படத்துல வர விடிவி கணேஷ் ஒரு படம் சக்சஸ் ஆகணும்ன்றதுக்காக அவருக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்ற மாதிரி சீன்ஸ் வந்தாலும் சரி, டைலாக் வந்தாலும் சரி, அது ரொம்பவே ஸ்போர்ட்டிவா ரொம்பவே ஹியூமராவும் எல்லா படத்திலுமே நடிக்கிறாரு. அதே எஃபர்ட்டை இந்த படத்திலுமே கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு பிளஸ்மே விடிவி கணேஷ் வர சீன்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் வர சீன் காமெடிக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி ஹியூமராவும் நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரியுமே இருக்கு. இந்த மாதிரி ஃபன்னாவே ஸ்டார்ட் ஆகி ஹியூமராவே கொண்டு போன இந்த படம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு மாதிரி எமோஷனலா போய் முடிக்கிறது அது ஒரு நல்ல ஐடியாவே இருந்துச்சு இந்த படத்துல. இந்த படத்தோட குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் காமெடியாவே இருக்கணும்னு நினைச்சதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். எமோஷனலா முடிச்ச இந்த இன்டர்வல் பிளாக்க செகண்ட் ஹாஃப்ல இதே மாதிரி ஒரு மாதிரி சீரியஸாவே கொண்டு போவாங்கன்னு நினைச்சா அந்த படத்துல வர டைலாக் மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சீங்கன்னா முடிங்கடா, கமாவை போட்டு ஏன்டா திரும்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்ற மாதிரி திரும்ப ஃபன்னு காமெடின்னு சொல்லி அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த படத்தை. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல இந்த சூசைட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்னு வருது. இதெல்லாம் ரொம்ப போரிங்கான ஒரு சீன்னே சொல்லலாம். இந்த படத்தை ரொம்பவே ஃபன்னா வச்சிருக்கணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க அந்த சீன்ஸ். பட் அந்த சீன் வர ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரொம்பவே போரிங்கான ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங்கா தான் இருந்துச்சு. இந்த படத்துல கவினுக்கும் பிரீத்திக்கும் உள்ள லவ் ஸ்டோரி தானே இந்த படம். பட் எங்கடா லவ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஏன்னா பிரீத்திக்கு கவின் மேல வர காதலுக்கான ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ராங்காவே இல்லன்ற மாதிரி இருந்துச்சு. காதலே பிடிக்காதுன்னு இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு எப்படி காதல் வருதுன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் இல்லையா, அதை கொடுக்க தவறிட்டாரோன்ற மாதிரி தான் தெரிஞ்சு டைரக்டர் சதீஷ். ஏன்னா லவ்வாவுமே பெருசாக எங்கேயும் கனெக்ட் ஆகாம எமோஷனலாவுமே யார் கூடயும் சுத்தமா கனெக்ட் ஆகாத மாதிரி, இந்த படத்துல வர ஹியூமர் சீன்ஸுமே எதுவும் காமெடியே இல்லாத மாதிரி ரொம்பவே ஒரு நார்மலான ஸ்கிரீன் பிளேவும் அண்ட் ரைட்டிங்கும் தான் இருந்துச்சு இந்த படத்துல. ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றதுக்கான ஒரு நரேட்டிவ் ஒன்னு செட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு அது மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரையுமே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அந்த கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்ண தவறிட்டாரு. தென் பிரீத்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போய் டான்ஸ் கிளாஸ்ல சேர்றாரு இல்லையா, அந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து பிரீத்தியை பத்தியும் தெரிஞ்சுக்கல, அந்த காதலும் சரியா கனெக்ட் ஆகல. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா இவ செத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு விஷன் முன்னாடியே வருது இல்லையா, அதையுமே எமோஷனலா காட்ட தவறிட்டாங்களோன்னு தான் தோணுச்சு இந்த படத்துல. அண்ட் ஃபைனலா கிளைமாக்ஸ்ல வர அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் சரி, அந்த டைம்ல வர எமோஷனல் சீன்ஸும் சரி, எதுவுமே சுத்தமாவே கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு ஆடியன்ஸ் கூட. இந்த கிளைமாக்ஸ் சீன்ஸுக்கு இன்டர்வல் பிளாக் சீனே பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணும். ஆக்சுவலா கவின் நல்லாவே நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவரோட நடிப்பு பசிக்கு அவருக்கான ஏத்த தீனியை யாருமே போட மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது ஒவ்வொரு டைரக்டருமே. ஏன்னா கடந்த 2 படமும் அவருக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் இந்த படமும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு தாட்ஸாவே இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன ஃபன்னு, சின்ன சின்ன எமோஷன், சின்ன சின்ன ஆக்ஷன்லாம் வச்சு ஒரு டீசென்ட் வாட்சிக்கான பிலிம். சோ கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். இந்த கிஸ் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு, நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுடணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது.